அன்பர்களே, நேயர்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திரு இடைவாய் ஸ்ரீ புண்ணியகோட்டீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். சோழ நாட்டில் காவிரி தென்கரையில் அமைந்த பாடல் பெற்ற 275வது திருக்கோவில் இது. தஞ்சை மாவட்டம் கொரடாச்சேரியிலிருந்து கூத்தாநல்லூர் செல்லும் பாதையிலே வெண்ணாற்று பாலம் அருகில் திரு இடைவாயில் என்னும் வழிகாட்டி வழியில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 1917ஆம் ஆண்டு இப்பகுதியில் மேடு ஒன்றினை வெட்டி எடுக்கும்போது உள்ளே கோவில் தென்பட்டது. மேலும் தோண்டி பார்க்கையில் கோவிலுக்குள் திருஞான சம்பந்தர் பாடிய இத்தல தேவார கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பெற்றன. ஐயடிகள் காடபர்கோன் தமது க்ஷேத்திர கோவையில் தென் இடைவாய் என குறிப்பிட்டுள்ளார். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல் மிகவும் பழமை வாய்ந்த திருக்கோவில் இது. கோவிலின் மேற்கே காவிரியின் கிளை நதியாகிய வெண்ணாறும், தெற்கே வெள்ளையாறும், வடக்கே பாண்டையாரும், கிழக்கே கடலும் சூழ அமைந்த அற்புத கோவில் இது. விடையன் என்னும் சூரிய குல அரசன் இங்கு வழிபட்டான் என்றும் அதனால் அம்மன்னன் பெயரிலேயே இத்தலம் திரு இடைவாய் என கூறப்படுகிறது. மேலும் சிவன் வாகனமாகவும் கொடியாகவும் விடை எனப்படும் நந்தி உள்ளது. அதனால் இத்தலம் அதன் பெயரால் திரு இடைவாயில் என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. இக்கோவில் 1ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பெற்றது. திருஞான சம்பந்தர் காலத்திற்கு முன்பே இத்தலம் இருந்துள்ளது. எனவே திருஞான சம்பந்தர் தனது பாடலில் விடைவாயே என குறிப்பிட்டு பாடியுள்ளார். இந்த கோவிலில் சாஸ்தா குழந்தை வடிவில் பாலசாஸ்தாவாக உள்ளார். தட்சிணாமூர்த்தி சிம்மாசன மண்டபத்தில் வீற்றிருக்கிறார். பிரகாரத்தில் விநாயகர், முருகன், கஜலட்சுமி, நவக்கிரகம், பைரவர், சந்திரன், சூரியன் ஆகியோர் தனித்தனி சன்னதிகள் கொண்டுள்ளனர். கோட்டத்தில் நர்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை சன்னதிகள் உள்ளன. சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது. தலப்பதிக கல்வெட்டும் உள்ளது. கருவறையில் சுயம்பு மூர்த்தியாக ஸ்ரீ புண்ணியகோட்டீஸ்வரர் அருள் பாலிக்கிறார். இவருக்கு இடைவாய்நாதர், விடைவாயப்பர் என்றும் பெயர்கள் உண்டு. கிழக்கு நோக்கி உள்ளார். மகாமண்டபத்தில் அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது. கருவறையில் ஸ்ரீ அபிராமி என்னும் பெயரில் உடையவள் திருக்கோவில் காட்சி தருகிறார். வேண்டுவோருக்கு வேண்டுவன அருளும் கருணை தாய் இவள். இங்கு தல விருட்சம் கஸ்தூரி அரளியாகும். தீர்த்தம் புண்ணியகோட்டி தீர்த்தம். தமிழ் வருடப்பிறப்பு, சித்ரா பௌர்ணமி, நவராத்திரி, அன்னாபிஷேகம், சிவராத்திரி, அதிர்ஷ்டம், அஷ்டமி போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. மார்கழி மாதம் காலையில் சூரிய ஒளி கருவறை ஈசன் மீது விழுவது இங்கு சிறப்பாகும். திருமணப்பேறு, மகப்பேறு, உடல் நலம், ஐஸ்வர்யம் வேண்டி இங்கு பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். நேர்த்திக்கடனாக சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடுகிறார்கள். மரியார் கரத்து எந்தையும் மாது உமையாடும் பிரியாத பெம்மானுரையும் இடம் என்பர் பொறிவாய் வரிவண்டு தன் பூம்பேடை புல்கி வெறியார் மலரின் துயிலும் விடைவாயே என்று திருஞான சம்பந்தர் பாடி போற்றுகிறார். நாமும் திரு இடைவாய் சென்று ஸ்ரீ அபிராமி உடனாய ஸ்ரீ புண்ணியகோட்டீஸ்வரரை வழிபட்டு புண்ணியம் கோடி பெறுவோமாக. ஓம் நம சிவாய.